5 சீசன் முடிஞ்சிச்சு 6வது சீசன். இந்த 6வது சீசன்லன்னு சொல்லும்போது ம். 10 பேர் குக்ஸு. ம். ஒருத்தர் எலிமினேட் ஆயிட்டாங்க. ம். இந்த 9 பேருமே குக்கிங் வந்து ப்ரொஃபஷனலா இருக்கு. நல்லா சமைக்கிறாங்க. ம். அதே மாரி கோமாளிங்களும் அந்த வாட்டி நல்ல சப்போர்ட் எப்பவும் பண்ணுவாங்க. நல்லா சப்போர்ட் பண்றாங்க. ஒரு ஒரு டிஷ்ஷும் வந்து மணி மணியா வருது. புரியுது. அதாவது நம்ம எதிர்பார்க்கிறத விட ம். சூப்பரா வருது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு கருணக்கிழங்குல ஒரு கேக் செய்ய முடியும்னு பிரியா பிரியாராம். ப்ரூவ் பண்ணாங்க. ஒரு ஒரு எபிசோட்லயும் வித்தியாசமான டிஷ்ஷஸ் வருது. ஓகே. அந்த மாரி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது இன்னும் கத்துக்கலன்னு தோணுது. ஓ! இவ்வளோ வருஷமாயும், இன்னும் கத்துக்கணும் போலது இதெல்லாம் நம்மளுக்கு தெரியல ம். அப்படின்னு தோணுதே தவிர, இது தெரியும்னு தோணல. ஒரு நான் சொன்ன மாரி கருணக்கிழங்குல ஒரு ப்ரௌனி செய்வாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்ல. ம். இட் இஸ் ஆல் லேர்னிங் ப்ராசஸ். புரியுது. எவரி செகண்ட் இஸ் லேர்னிங் ப்ராசஸ். புரியுது. நீங்க என்னதான் பெரிய ஆளா இருங்க, அன்னைக்கு வரும்போது குழந்தைங்க கூட கத்துக்கலாம். அந்த ம். குழந்தை சரியா பண்ணிச்சு அப்படின்னா, ஒரு டிஷ்ஷ அதுக்கிட்ட நம்ம கத்துக்கலாம். தப்பில்ல. ஓகே சார். ஸோ என்னுடைய பாலிசி இன்னும் ஃபுல்லா கத்துக்கல. இன்னும் கத்துக்கணும். எ இன்னும் எவ்வளோ நாள் இருக்கமோ அவ்வளோ நாள் வந்து சாப்பாட பத்தி கத்துக்கணும். ஏன்னா நெறைய கற்றது கல்லளவு கல்லாதது வானளவுன்னு சொல்லியிருக்காங்க. ம். 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 அது மாரி இன்னும் வானளவுல தான் இருக்கணும் நம்ம கல்லாம.